நம்ம வீட்டிலையே ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ தக்காளி வந்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். தக்காளியை 4ஆக கட் பண்ணி வேக வைக்கணும். இதை எடுத்துட்டு 4ஆக கட் பண்ணி எல்லாத்தையும் வேக வைக்கணும். தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. இதில் ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை. இது நல்லா இப்போ வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும், தக்காளியிலே தண்ணி விடும். நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வரணும். இது நல்லா இப்போ ஆறட்டும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதை ஒரு சல்லடையில் ஊற்றி வடிகட்டணும். அப்படியே செஞ்சோம்னா நல்லா வடிஞ்சு வரும். இது எதனால் வடிகட்டுறோன்னா, இதில் திப்பியாக இருக்கும். அடியில் இந்த விதை தோலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாஸு அப்படியே போட்டோம்னா சாஸ் சாப்பிடும்போது நறுன்னு நல்லா இருக்காது. அதனால் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வரும். பாருங்க, வெறும் சக்கை, அந்த தோலும் விதையுமா இருக்குது. உடனே அடியிலையும் இருக்கும். இதை அப்படி வச்சு விட்டுருலாம். இதை திரும்ப அடுப்பில் வச்சு இப்போ காய்ச்சணும். இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம தக்காளி சட்னி அரைச்சோம்னா அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் ஊற்றிடுவேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். சிம்மிலே கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் வினிகர் அளந்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடணும். வினிகர் ஊற்றினா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா சுண்டி வரும். இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிட்டு. இது எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு தட்டில் சொட்டு விட்டு இப்படி எடுத்தோம்னா இது ரொம்ப வலியாமல் இருக்கும். இப்போ ஒரு குடி கோடு இழுத்தோம்னா ரெண்டும் ஒன்றா சேராமல் இருக்குது பாருங்க. தண்ணியாக இருந்ததுன்னா ரெண்டும் அப்படியே ஒன்றா சேர்ந்துடும். இது மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்க வேண்டியது. குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு டொமேட்டோ சாஸ் ரெடி. வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. பெரியவங்களும் சாப்பிடலாம். எந்த கலரும் சேர்க்காத ஒரு டொமேட்டோ சாஸ் ரெடி. 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.